Hi students, welcome to Magic Max Tamil. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே வரும். ஓகே, இப்போ ஆல்ரெடி சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2க்கு போகலாம். ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் மெஷர்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஏரியா, பெரிமீட்டர், சர்க்கிள் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீ நான் இந்த இன்ட்ரடக்ஷனை என்ன பண்ணுறீங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ் இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்கிள்னா என்னன்னு தெரியும். சர்க்கிள்னா என்னன்னா, அதாவது இப்போ ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா? இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படி பென்சிலை வச்சு மூவ் பண்ணிட்டு ஒரு பாத் ட்ரா பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் சர்க்கிள். ஓகேவா? இங்கே காம்பஸ் இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே காம்பஸில் வச்சு அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அது மூலம் நெக்ஸ்ட்டு பென்சில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்து பென்சிலில் என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் ட்ரா ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஃபஸ்ட்டு இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட், அதுக்கு பேர் ஓன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். இந்த ஓங்கிற என்னது, சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே, இப்போ ஓங்கிறதுனா சென்டர்னு ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே சென்டரில் இருந்து இந்த சர்க்கிளோட எந்த எனி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருந்து சர்க்கியூஃபரன்ஸ், அதாவது சர்க்கிளோட டோட்டல் லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்வோம், சர்க்கியூஃபரன்ஸ் சொல்வோம். சர்க்கியூஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒன்று தான். அந்த டோட்டல் லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கிளோட டோட்டல் லெங்த்தை தான் சர்க்கியூஃபரன்ஸ். இல்லை இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், பெரிமீட்டர்னு சொல்லலாம். சரியா? ஆல்ரெடி இங்கே லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பைஆர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும், 2πrன்னு படிச்சிருப்பீங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர்ட். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆர் சர்க்கியூஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன வரும், 2πr படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ட்ஸ்னு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்ல, அது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருந்து இந்த சர்க்கிளோட ஏதோ ஒரு பாயிண்ட், சரியா, இந்த சென்டர் டு சர்க்கிளோட எனி பாயிண்டில் ட்ரா பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு தான் என்னது, ரேடியஸ்ன்னு பேர். அதாவது இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து சர்க்கிளோட ஒரு பாயிண்ட், ஓகேவா, இந்த சென்டருக்கும் இந்த சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்ட்டுக்கு இடையில வந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ரேடியஸ். இதில் நம்ம என்ன சொல்லலாம், லைன் செக்மெண்ட்டால் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். லைன் செக்மெண்ட்டுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே, சென்டரில் இருந்து சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்டில் அந்த இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் என்னது, ரேடியஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், OAFங்கிறது ஒரு ரேடியஸ். அதே மாதிரி இங்கே சென்டர்லேருந்து சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்டில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அப்போ OBங்கிறது ஒரு ரேடியஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், இது சென்டர், சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்ட், அப்புறம் OAங்கிறது ரேடியஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சர்க்கிளோட எனி 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் கார்டு. ஓகேவா? சர்க்கிள் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு ஜாயின் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் கார்டு. அதாவது இங்கே சிடிங்கிறது என்னது, கார்டு. நம்ம எங்கிட்ட வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கார்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டயாமீட்டர் பாருங்கள். டயாமீட்டர் ஒரு கார்டு தான். தி லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் கார்டு எது, டயாமீட்டர். ஆனால் டயாமீட்டர் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, சென்டர்லேருந்து தான் போகும். சென்டர்லேருந்து லைன் செக்மெண்ட் ஜாயின் ஆகிறதுக்கு பேர் தான் டயாமீட்டர். ஆனால் கார்டு அப்படி கிடையாது. எந்த 2 பாயிண்ட்ஸ் வேணாலும் எப்படி ஆகும், ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு பேர் கார்டு. ஆனால் டயாமீட்டர் சென்டர்லேருந்து தான் ஒரு கார்டால் ஜாயின் ஆகும். ஸோ அப்போ AOBங்கிறது என்னது, டயாமீட்டர். டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? கார்டுங்கிறது எந்த 2 பாயிண்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோன்னா அதுக்கு பேர் கார்டு. இப்போ இங்கே சிடி போகிற அதே மாதிரி இங்கேயும் டாட் வச்சு இது இப்படி ஜாயின் பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது, கார்டு தான். சரியா? ஆனால் டயாமீட்டர் மட்டும் சென்டரில் தான் என்ன ஆகும், ஒரு கார்டால் ஜாயின் ஆகும். இதுக்கு பேர் தான் டயாமீட்டர். அப்படின்னா AOBங்கிறது டயாமீட்டர். ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இந்த டயாமீட்டர் நம்ம என்னன்னு சொல்லலாம், டீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இந்த டயாமீட்டரில் 2 ரேடியஸ் இருக்கும். OBங்கிறது ஒரு ரேடியஸாக இருக்கும், OAங்கிறது ஒரு ரேடியஸாக இருக்கும். அப்போனா ஒரு டயாமீட்டரில் எத்தனை ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர்,
இப்போ டயாமீட்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் ரேடியஸை என்ன பண்ணிக்கலாம், 2 ரேடியஸை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டயாமீட்டர் கிடைக்கும். டயாமீட்டர் ஃபார்முலா என்ன, டயாமீட்டர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர், அதாவது 2 ஆட் பண்ண என்ன வரும், 2r வரும். ஓகேவா. இப்போ டயாமீட்டர் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ரேடியஸ் கொடுத்துருந்தா அதை 2வால் மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். அது டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், டயாமீட்டர் 2வால் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஓகேவா. அதாவது டயாமீட்டருங்கிறது ஒரு லாங்கஸ்ட் கார்ட் அது. ஓகேவா. அது வந்து சென்டரில் தான் ஜாயின் ஆகும். சென்டர்லேருந்து ஒரு கார்ட் வந்து 2 பாயிண்ட்ஸில் ஜாயின் ஆகிறது தான் வந்து டயாமீட்டர். இந்த டயாமீட்டரில் வந்து 2 ஆர் சேர்ந்து தான் வந்து டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர் கேட்டாங்கன்னா ஆர் கொடுத்துருவாங்க, ஆரை 2வால் மல்டிபிள் பண்ணிட்டா உங்களுக்கு டயாமீட்டர் கிடைக்கும். இது டயாமீட்டர் கொடுத்துட்டு ஆர் கேட்குறான்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர் கேட்டால் டயாமீட்டர் 2வால் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா சர்க்குலர் ஆர்க். சர்க்குலர் ஆர்க்குன்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஏதோ 2 பாயிண்டால் ஜாயின் ஆகிருக்கு இந்த ஆர்க் இருக்குது பாருங்கள், இது சின்ன பார்ட், ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன பார்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, சர்க்குலர் ஆர்க். இந்த ஒரு ஆர்க் மாதிரி வருதா, ஒரு சர்க்கிளோட ஒரு ஸ்மால் பார்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்வோம், சர்க்குலர் ஆர்க். இந்த பிஎஃப் என்னென்ன ரைட் பண்ணியிருக்கேன், சர்க்குலர் ஆர்க். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிளை கிளியராக பார்த்துக்கணும். இப்போ ஓங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இருந்து சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்டில் ஜாயின் ஆகிக்கிற அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் ரேடியஸ். ஓகேவா. இங்கே எந்த பாயிண்டில் வேணாலும் சென்டரில் டச் பண்ணியிருக்கணும், ஆனால் எந்த பாயிண்டில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஓவிலேருந்து எஃப்பில் ஜாயின் பண்ணுறது இதுவும் ஒரு ரேடியஸ், ஓவிலேருந்து பியில் ஜாயின் பண்ணுறது இது ஒரு ரேடியஸ். சென்டர் டு சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்ட். இப்போ இங்கே சென்டர் டு இங்கே ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகிருக்கு, அப்போனா ஓஏ ஓஎஃப் ஓபி எல்லாமே என்னது, ரேடியஸ். இப்போ டயாமீட்டருங்கிறது சென்டரில் இருந்து, அதாவது ஒரு கார்டு வந்து 2 பாயிண்ட்ஸ் லைன் செக்மெண்ட் ஜாயின் ஆகும், சென்டரில் ஜாயின் ஆகக்கூடிய கார்டுக்கு பேர் தான் டயாமீட்டர். ஆனால் கார்டுங்கிறது எந்த 2 பாயிண்ட்ஸ் வேணாலும் என்ன ஆகும், ஜாயின் ஆகிக்கும். 2 பாயிண்ட்ஸோட ஜாயின் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் கார்டு. அதுக்கடுத்து சர்க்குலர் ஆர்க்னா என்னன்னு சொன்னேன்னா, அதாவது ஒரு சர்க்கிளோட ஸ்மால் பார்ட் ஆஃப் இந்த ஆர்க், சின்ன பார்ட் இருக்குல்ல, இந்த ஆர்க்கு பேர் தான் சர்க்குலர் ஆர்க். இப்போ டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்க் கண்டுபிடிக்க 2வால் டிவைட் பண்ணணும். சரியா. அதாவது டயாமீட்டர் இப்போ 12 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கவே, இப்போ டயாமீட்டர் 12 கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டரோட பாதி தான் நம்மளுக்கு ரேடியஸ். இது ஃபுல்லாமே டயாமீட்டர், அதில் பாதி தான் நம்மளுக்கு ரேடியஸ். அப்போ 12ஓட பாதி என்னது, 6. அதை 2வால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிட்டோம்னா 2வால் டிவைட் பண்ணிவிட்டு 6 வரும். ஓகேவா. டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கேட்டாங்கன்னா 2வால் டிவைட் பண்ணிடுங்க, ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் கேட்டாங்கன்னா 2வால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், அதாவது இது கொஸ்டின் கூட கேட்கலாம், லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டேஷ், டயாமீட்டர். லாங்கஸ்ட் கார்டு எது, டயாமீட்டர். அப்புறம் என்ன கேட்கலான்னா, ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் லைன் செக்மெண்ட். அதாவது சர்க்கிளோட 2 பாயிண்ட்ஸில் ஜாயின் ஆகக்கூடிய லைன் செக்மெண்ட் பேர் கார்டு. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து சர்க்கிளோட எனி ஒன் பாயிண்டில் ஜாயின் ஆகிருக்கிற அந்த லைன் செக்மெண்ட் பேர் ரேடியஸ். ஓகேவா. இதுதான் நீங்கள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா தெரியும், 2/r. ஓகேவா. அந்த பெரிமீட்டர்னு ஒன்று தான், சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன்று தான். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, த டோட்டல் லெங்த் ஆஃப் த சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிளோட டோட்டல் லெங்த்துக்கு என்ன பேர்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லைன்னா பெரிமீட்டர். ஓகேவா. சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செக்டார்னா என்னென்னு பாருங்கள். அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து எனி ஒன் பாயிண்ட் இங்கே ஜாயின் ஆகிக்கிற இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குமா. நெக்ஸ்ட்டு இங்கே சென்ட்ரல் சர்க்கிள்லேருந்து இங்கே ஒரு பாயிண்டில் ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் ஆகுது, இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குமா. அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து இங்கே ஒரு ரேடியஸ் போகுது, இங்கே ஒரு ரேடியஸ் போகுது. அப்போனா இந்த ரேடியஸோட இங்கே ஒரு ஆர்க் ஜாயின் ஆகுதா, இந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் என்னது, இதுக்கு தான் செக்டார்னு நம்ம சொல்லுவோம். சரியா. 2 ரேடியஸோட ஒரு ஆர்க் வந்து ஜாயின் ஆகுதா, இதுக்கு பேர் தான் செக்டார். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னா என்னன்னு பாருங்கள்.
செக்மெண்ட்னா ஒரு கார்ட் வந்து ஒரு சர்க்கிளை 2 பார்ட்டாக பிரிக்குது. இப்போ இஎஃப்ங்கிறது ஒரு கார்ட். எனி 2 பாயிண்ட்ஸில் ட்ரா பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் பேர் கார்டுன்னு படிச்சிருக்கோம். இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிளை எத்தனை செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கு? 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து லாங்கர் ஆர்க்காக இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் செக்மெண்ட் சொல்வோம். ஸ்மாலர் ஆர்க்காக இருக்குல்ல, ஸ்மாலர் ஆர்க்கு பேர் மைனர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அது செக்மெண்ட்னா 2 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே லாங்கர் ஆர்க்காக இருக்கிறது மேஜர் செக்மெண்ட், இங்கே ஸ்மாலர் ஆர்க்காக இருக்கிறது மைனர் செக்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ நம்ம செக்டர் பார்த்தோம்ல, இந்த சென்டர் ஆங்கிள் அதாவது என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் போன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா, இதிலேருந்து 2 ரேடியஸ் ஜாயின் ஆகுதா. நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்க், நம்ம செக்டர்னு பார்த்தோம். இந்த செக்டர் எங்கே வந்து இங்கே செக்டர் இங்கே ஓன் மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த பாயிண்டில் ஒரு ஆங்கிள் வரும். சரியா? இந்த ஆங்கிளுக்கு பேர் சென்ட்ரல் ஆங்கிள். அதை நம்ம தீட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து 2 ரேடியஸ் போகுது, அது ஒரு சர்க்குலர் ஆர்க் வந்து ஜாயின் ஆகுது. இதுக்கு பேர் செக்டார்னு சொல்லுவோம். இந்த செக்டார் வந்து இங்கே ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, இது நேம் ரைட் பண்ணிக்கிறேன். இது ஓபி. இது எப்படி ரைட் பண்ணணும்னா ஏஓபி, ஆங்கிள் ஆஃப் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஓகேவா? அந்த செக்டருக்குள்ளே ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் தான் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு. ஓகேவா? அதில் என்னென்ன பார்த்தோன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் பார்த்தோம். ஓகேவா? அதில் என்னென்ன பார்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 நான் போடுறேன். அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம்.